ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். சாதம் நல்லா சுட வடித்து எடுத்தாச்சு. இந்த பாக்ஸில் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்க கொத்தரங்காய் பொரியல். கொத்தரங்கான்னு சொல்லலாம், இல்லை சீனி அவரைக்கான்னு சொல்லலாம். கொத்தரங்காய் தேங்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. இப்போ அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். கொத்தரங்காய் பொரியல். அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சாம்பார் வச்சுருக்கேன். பீக்கங்காய் போட்டு சாம்பார் நல்லா மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. சுட சுட பீக்கங்காய் சாம்பார். இதுதான் இன்றைக்கி மெனு. சாதம், கொத்தரங்காய் பொரியல், பீக்கங்காய் சாம்பார். இதை கட்டி முடிச்சுட்டு அடுத்து அடிஷ்னலாக இன்றைக்கி மாம்பழம் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாம்பழம் ஒரு பாக்ஸில், அடுத்த பாக்ஸில் இப்போ சாப்பாடு கட்டியாச்சு. கட்டி எங்களை எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில், சின்ன பாக்ஸில், ஸ்நாக்ஸ் பாக்ஸில் மாம்பழம் பீஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் காலை டிஃபன், லஞ்சும் கட்டணும், காலைல டிஃபனும் கட்டணும். ஸோ லஞ்சை ரெடி பண்ணி அடிஷ்னலாக மாம்பழம்லாம் வச்சு கட்டினதுக்கப்புறம் அடுத்தது காலை டிஃபன் இன்றைக்கி கேழ்வரகு புட்டு. இந்த பாக்ஸில் இன்றைக்கி கேழ்வரகு புட்டு. இந்த கேழ்வரகு புட்டுலேயே ஜீனிலாம் போட்டு சேர்த்தே செஞ்சுருப்போம். மேலே தேங்காய் மட்டும் எக்ஸ்ட்ரா நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுட்டு வேணால் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேணால் வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அதையும் கட்டி மூடி வச்சிட்டோம். இன்றைக்கி லஞ்சு, காலையில் டிஃபன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதை பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த 3 பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற இந்த பெரிய பாக்ஸில் சாப்பாடு, பொரியல், குழம்பு ரெடி. இதில் மாம்பழம் ரெடி. இதில் காலையில் டிஃபன் ரெடி. ஓகே, பை பாய்.